ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தஞ்சாவூர் சீரீஸில் நம்ம ஊரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து ஐ செக்அப் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் 9 o'clock கார் சொல்லியாச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். தானும் மட்டும் சாப்பிடாதனால வேடிக்கை காமிச்சிட்டே ஊட்டி விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாருக்குமே தெரியும். மதுரையோட ஒரு பிரான்ச் தான் தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. April 21, 2025 இது ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரனால மேப் போட்டு தான் வந்தோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தாச்சு. Turn right, then your destination will be on the left. Your destination is on the left. இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் கலைஞர் நகர் ரோடில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. ரொம்ப ஜைஜான்டிக்கலாக பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. 8.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள கட்டியிருக்காங்க. அதாவது 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் 14 ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் இருக்குது. உள்ளேயே லேப்ஸ் இருக்குது, கேன்டீன்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் லிவிங் குவார்ட்டர்ஸும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரே இடத்துல எல்லாமே அமைஞ்சிருக்க மாதிரி வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ்டெல்லாம் இல்லாமல் ஏ பிளாக், பி பிளாக் அந்த பக்கம் போங்க இப்படிலாம் இல்லாமல் ரெண்டே விஷயம் தான் ஹாஸ்பிட்டலில். ஸோ ஃப்ரீயாக செக்கப் பண்ணிக்கிறவங்க வந்துட்டு சைடில் வந்துட்டு வேறு பக்கம் போகணும். அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாரையுமே கைட் பண்ணுறாங்க. ஸோ பே பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக என்ட்ரன்ஸ் வழியாகவே உள்ளே போயிடலாம். ஸோ ரிசப்ஷன்லேயே அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க பல விஷயங்கள். அதில் முக்கியமானது என்னென்னா திருஷ்டின்னு ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பில் நம்ம டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம். அகைன் வந்து டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செக்கப்புக்கு போகணும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து வெயிட்டிஸில் இருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது யாரோடது அப்படின்னா இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலோடைய ஃபவுண்டர் டாக்டர் ஜி வெங்கடசுவாமி. நாங்கள் இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையுமே எங்களை பெருசாக வெயிட் பண்ண வைக்கல. எங்கேயுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் உள்ளே இருக்காங்க, மீட்டிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா உள்ளே போன உடனே ஐ செக்கப் பண்ணாங்க. அடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஐஸில். ஸோ அதெல்லாம் சொன்ன உடனே டக்குன்னு அவங்க அடுத்த ப்ரொசீஜர் என்ன எங்கேயுமே ஒரு 5 minutes ஃபார் மோர் 10 minutes தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஐஸ்க்கு கொஞ்சம் ட்ராப்ஸ் விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு கண்ணில் வந்து பிபி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிபி செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ராப்ஸ் வந்து கண்ணில் விட்டுருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாக்டரை பார்க்கணும். அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் தனு கொஞ்சம் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போலாம் எங்கே போனாலும் அவன் பேக்கெட்டில் என்ன முடியுதோ அந்த டாய்ஸை போட்டு அவனே எடுத்துகிட்டு வந்துடுறான், செல்ஃப் கேர் அப்படின்னு. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விளாண்டா ஓகே அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். என்ன விளாட்ற? அதுக்குள்ளே லன்ச் டைம் ஆகிடுச்சு. இப்போ கேன்டீனுக்கு வந்திருக்கோம். ஸோ கேன்டீனுக்கு நம்ம பெருசாக மெனக்கிட தேவையில்லை. எங்கேயும் வெளியே போய் நம்ம நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணோன்ற அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சூப்பரான கேன்டீன் இருக்குது. நல்ல ஹைஜீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்களும் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் அண்டு குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ஃபுட் கிடைக்கும், அதோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது மேலே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி பில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் நம்மளோட ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். தனுக்கு கர்ட் ரைஸ், எனக்கு வந்து மஷ்ரூம் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. டேஸ்ட்டுமே வந்துட்டு ஒரிஜினலாக நம்ம வெளியே போய் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கண்ணுக்கு மருந்து ஊற்றி விட்டாங்க. ஸோ நான் போகும்போது எல்லாமே மங்களா, என்னடி மங்களா தெரியுற அப்படிங்கிற மாதிரி கேன்டீன் ஃபுல்லாகவே மங்களாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் தான் நானே பார்க்குறேன். ரொம்ப பிளர் விஷனாக இருந்துச்சு எனக்கு இந்த மருந்தோட எஃபெக்ட் போகிற வரைக்கும். ஸோ தனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிடச்சது வரைக்கும் சுருட்டிட்டு குச்சி எவ்வளோ குஷியாக வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஐ இரிட்டேஷனுக்கு டாக்டர் பார்த்துட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அதுவே செட்டில் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அடான்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மாமி கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்லாம் டிசைன் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இந்த ஃப்ரேம்ஸோட ஷாப்பு முன்னாடி இருக்குது.
உள்ளே நுழைஞ்ச உடனே. ஸோ அங்கே வந்து ஃப்ரேம்ஸ்லாம் டிசைன் பார்த்தோம். எதுவுமே மாமிக்கு செட் ஆகலை. ஸோ வந்துட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் வேறு ஒன்று இருக்குது தஞ்சாவூரில், அதையும் நான் போகிற வழியில் காட்டுறேன். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்க குவார்ட்டர்ஸ். இங்கே தான் ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனி பிளாக்கே இருக்காங்க. ஸோ அப்படி இந்த பக்கமாக திரும்பினா ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட்டு கிளம்ப போகிறோம். நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரியான மழை. ஹாஸ்பிட்டலை விட்டு நாங்கள் வெளியே கிளம்பும் போது பயங்கரமான மழை பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரேம் ஆர்டர் கொடுத்துட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம தஞ்சாவூர் வர்றப்பெல்லாம் இதெல்லாம் செஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம வந்துட்டு சதன் ஆப்டிகல்ஸில் தான் எப்போவுமே ஃப்ரேம்ஸ் வாங்குவோம். அங்கே தான் இந்த வாட்டியும் நம்ம ஆர்டர் கொடுக்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தர் மொஹல்லா. அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். இங்கே வந்து ஃப்ரேம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஃபைனலி ஒன் டேவே வந்துட்டு ஐ செக்கப், ஐ ஹாஸ்பிட்டல், ஐ ஃப்ரேம்ஸ் இப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தஞ்சாவூர் பீப்புள் யாராவது அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா அண்ட் பாய்.